Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியாம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். தியானத்தில் கற்பனையினுடைய பங்கு என்ன என்பதை குறித்து இன்றைக்கு போதிக்க விரும்புகிறேன். எப்படி கற்பனையின் மூலமாகவும் நாம் தியானம் செய்ய முடிகிறது என்கிறதை காண்பிக்க விரும்புகிறேன். கற்பனைன்னு சொன்னா என்ன? இமேஜினேஷன் எல்லாருக்கும் வழங்கும். இந்த இமேஜினேஷனுடைய பவரை நிறைய கிறிஸ்தவர்கள் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. உலகத்தார் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய புக்ஸ் பாருங்க, உலகத்தாருடைய சக்சஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் இமேஜினேஷனை பற்றி பேசுவாங்க. அதனால கிறிஸ்தவங்க என்ன நினைச்சுக்கிறது, இது உலகத்தார் கண்டுபிடிச்சிருக்குதுன்னு. உலகத்தார் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? ஒன்றுத்தையும் அவங்க கண்டுபிடிச்சதே கிடையாது. இங்கேருந்து இரவலுக்கு எடுத்திருக்காங்க அவங்க, அவ்வளோதான். பைபிள்ல இருந்து நம்முடைய கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸை அவங்க இரவல் எடுத்திருக்காங்க. அவரை விட்டுட்டாங்க, அவர் சொன்னதை மட்டும் எடுத்துருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அவரை எடுத்துக்கிட்டாங்க, அவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இமேஜினேஷன் அப்படின்னு ஒன்று கர்த்தர் ஏன் கொடுத்தாரு நமக்கு? அதில் என்ன பவர் இருக்குது, அதில் என்ன சக்தி இருக்குது, என்ன வல்லமை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராயணும். உலகத்தார் இதை பற்றி பேசுகிறாங்கன்றதுனால தப்பாயிடாது. அவங்க இங்கேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ ஒரிஜினலாக இங்கேருந்து போய் எடுப்போம். வேத வசனத்தில் இமேஜினேஷனை பற்றி கர்த்தரே சாட்சியிடுறார். ஒருவன் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சான்னா, கற்பனை செய்ய ஆரம்பிச்சான்னா, அவன் எதை கற்பனை செய்கிறானோ அதை நிச்சயமாக அடைவான் அப்படின்னு கடவுளை சொல்லியிருக்காரு. கடவுளை சொல்றாரு. தேவ பக்தி அற்றவனே, கடவுள் மேல பக்தி இல்லாதவனே, கடவுளை பின்பற்றாதவனே கூட அவன் ஒரு காரியத்தை இமேஜின் பண்ணான்னா அதை நிச்சயமா அடைஞ்சிருவான். இது ஒரு மைண்டுடைய ப்ராசஸ். அது அப்படிதான் வேலை செய்யுது மைண்டு அப்படிங்கிறத கடவுள் வேத வசனத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க. இமேஜினேஷன் என்ன? மிரியம் வெப்ஸ்டர் இங்கிலீஷ் டிக்ஷனரி, மிரியம் வெப்ஸ்டர்ஸ் கலீஜியட் டிக்ஷனரின்னு இங்கிலீஷில் ரொம்ப பாப்புலர் டிக்ஷனரி, அதில் எப்படி சொல்லியிருக்குது அர்த்தம். இமேஜினேஷன் என்னன்னு? இமேஜினேஷன் இஸ் தி ஆக்ட் ஆர் பவர் of forming a mental image of something that is not present in the senses or never before wholly perceived in reality. தமிழ்ல சொல்றேன். இதை இமேஜினேஷன் என்னவா? அது நாம் செய்கிற ஒரு காரியம். அதில் என்ன செய்கிறோமா, மைண்டில் ஒரு படத்தை நாம் உருவாக்குகிறோமாம். இமேஜினேஷனில் நம்முடைய மனதுக்குள்ளாக ஒரு படத்தை நாம் உருவாக்குகிறோம். எதை பற்றி ஒரு படத்தை உண்டாக்குகிறோம்? ஆஃப் சம்திங் தட் இஸ் நாட் பிரசன்ட் டு த சென்சஸ். ஐம்புலன்களுக்கு புலப்படாத ஒன்றை குறித்த படத்தை நாம் உருவாக்குகிறோம். நம்ம கண்ணால பார்க்க முடியாது, இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அல்லது ஒருபோதும் அறிந்திராத காரியத்தை குறித்து ஒரு படத்தை நாம் உண்டாக்குறோம். பார்த்தது மட்டும் இல்லை, அப்படி ஒன்று இருக்குதுலே நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் அதை பற்றி ஒரு பிக்சரை நம்ம மனசில் உண்டாக்குகிறோம். அதான் இமேஜினேஷன். இட் இஸ் அ ஆக்ட் ஆர் பவர் ஆஃப் ஃபார்மிங் அ மென்டல் இமேஜ் ஆஃப் சம்திங் நாட் பிரசன்ட் டு த சென்சஸ் அண்ட் ஆர் நெவர் பிஃபோர் ஹோல்லி பர்சீவ்டு இன் ரியாலிட்டி. முன்னால் அதை அனுபவிச்சது கிடையாது, பார்த்தது கிடையாது, அறிஞ்சது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது, அல்லது இப்போ அதை காண்றது கிடையாது, காணக்கூடிய ரீதியில் அது இல்லை. ஆனால் என் மனதில் அதை குறித்த ஒரு படம் இருக்கிறது. அதுதான் இமேஜினேஷன். காணப்படாத ஒன்றை குறித்த ஒரு படத்தை நம்முடைய மனதிலே உண்டாக்குவது, அதுதான் இமேஜினேஷன்றாங்க. பாருங்க, சுகத்தை இன்றைக்கு நீங்கள் காணாமல் இருக்கலாம், சுகவீனத்தை தான் காணலாம். ஒருவேளை சுகவீனமாக இருக்கிறது தான் தெரியலாம் கண்ணுக்கு. படுத்திருக்கிட்டு இருக்கீங்க பெட்டில், சுகவீனமாக இருக்குது, டாக்டர் வேற செக்கெல்லாம் பண்ணி சுகவீனம்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ கண்ணுக்கு என்ன தெரியுது? சுகவீனம் தான் தெரியுது. அதான் ஐம்புலன்களுக்கு புலப்படுகிற காரியம். புலப்படாத காரியம் என்ன ஐம்புலன்களுக்கு? நம்முடைய சுகம். அப்படி படுத்துட்டு இருக்கிற ஆள் என்ன பண்ணணுமா? இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜின் பண்ணணும்? தான் எழுந்து நடப்பதாக, நன்றாய் இருப்பதாக, நீண்ட காலம் வாழ்வதாக, சுகவதேகியாய் வாழ்வதாக, அப்படி ஒரு இமேஜினேஷனை உண்டு பண்ண வேண்டும். மனசில் ஒரு படத்தை, தன்னை குறித்து அப்படி ஒரு படத்தை உண்டு பண்ண வேணும். அதே போலதான் ஒருவன் ஏழையா இருக்கலாம், கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வீடோ அல்லது வேலையோ ஒரு அந்தஸ்தோ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியல, பார்க்கறதுக்கு எந்த ஐஸ்வர்யம் தெரியல, எந்த அந்தஸ்தும் தெரியல, ஒன்றும் தெரியல, எல்லாம் தலைகளாக இருக்குது. ஆனால் மனதுக்கு தெரியுது
மனதிலே உங்களை செல்வந்தனாய் காணுங்கள், மனதிலே உங்களை உயர்வானவனாய் காணுங்கள், மனதிலே ஒரு படத்தை உருவாக்குங்கள். நீங்கள் நன்றாயிருப்பதாக, உங்களுக்கு ஏராளமான வசதிகள் உண்டாயிருப்பதாக, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டாயிருப்பதாக, நிறைவான ஒரு வாழ்க்கை இருப்பதாக மனதிலே ஒரு படத்தை உண்டாக்குங்கள். அதுதான் இமேஜினேஷன். அப்படி உண்டாக்கும் போது என்ன நடக்குதுன்றதுக்கு ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பாபேல் கோபுரத்தை கட்டுற அந்த கதை, அது கடவுளுடைய மனுஷர்கள் செய்த செயல் இல்லை. இது ஒரு மாதிரி இவங்க கடவுள் என்ன நாங்க பண்ணி காமிக்கிறோன்ற மாதிரி ஆளுங்க இவங்க. கடவுளை பற்றி ரொம்ப கேர் பண்ணாத ஆட்கள் இவர்கள்லாம். எங்களால் முடியும், நாங்க பண்ணிக்குவோம், கடவுள் என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லி நாங்க வானத்துக்கு ஏறுற அளவுக்கு கட்டிடுவோம், வானத்துக்கே ஏறிடுவோம், அவரே போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான், என்ன பெரிய இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்கள். அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கோபுரத்தை, பாபேல் என்கிற கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதை பற்றி கடவுள் சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பெட்டரா வருது, அதனால இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்ல இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. இங்க எப்படி வந்திருக்குது, இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தடைபடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். And the Lord said, behold, the people is one, and they have all one language, and this they begin to do, and now nothing will be restrained from them which they have imagined to do. அவங்க எதையெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் அவர்கள் அடைவதை எவரும் தடுக்க முடியாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஒரு தேவபக்தியற்ற மனுஷர்களை பார்த்து உலகத்தை சேர்ந்த மக்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒன்றும் செய்யலாத, கடவுள் செய்ய சொன்னதுனால ஒன்றும் செய்யல, அவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்யறான். கடவுள் சொல்றாரு, அதை பார்த்துட்டு எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே மனசா இருக்கிறாங்க, ஒரே காரியத்தை மனசுல வச்சிருக்கிறாங்க, அவங்க இமேஜின் பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருக்கிறார்களோ அப்படி செய்வதை, அதை அவர்கள் அடைவதை எவரும் தடுக்க முடியாது. அப்ப கடவுள் இமேஜினேஷனுடைய பவரை பற்றி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், இமேஜினேஷனுடைய சக்தியை பற்றி ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு, ஒருத்தன் இமேஜின் பண்ணி தன்னுடைய மனதை சீராக்கி தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு பிக்சரை ஏற்படுத்திட்டானா, நான் இப்படிதான் இருக்க போறேன்னு ஒரு பிக்சரை ஏற்படுத்திட்டானா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை அவன் நிச்சயமா அடைவான். அதை யாரும் தடை செய்யவே முடியாது. இன்னைக்கு ஒருவேளை பிச்சைக்காரனா இருக்கலாம், நாளைக்கு நிச்சயமா அப்படி வந்துருவான். எப்படி அவன் எண்ணுகிறானோ உள்ள அப்படி அவன் இருப்பான். ஒரு மனிதன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கடவுள் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு, அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை செய்வதை யாரும் தடுக்கவே முடியாது. கடவுளே தடுத்தார். கடைசியில கடவுளே அங்க அவர் செய்வதை தடுத்து நிறுத்தினார். அங்க யாருமே தடுக்க முடியாதுன்றார். கடவுளை தவிர யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் பவர் ஆஃப் இமேஜினேஷன். கடவுள் அந்த ஒரு சக்தியை மனுஷனுக்குள்ள வச்சுட்டாரு. மைண்ட்ல இமேஜினேஷன் ஒரு எபிலிட்டியை வச்சு, ஒரு ஆற்றலை வச்சுட்டு, அந்த ஆற்றல்ல இவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வச்சுட்டார். அவன் எதை இமேஜின் பண்றானோ அதை அடையிற மாதிரி அவனுடைய மென்டல் மேக்கப் இருக்குது. மனுஷன்னா அப்படிதான் இருக்கிறான், அவன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு காருன்னா இவ்வளவு வேகம் போகும் இருக்குது, அது போகும் நிச்சயமா. அது மாதிரி மனுஷன்னா அவன் இமேஜின் பண்ணா நிச்சயமா அடையலான்ற மாதிரி அந்த அவனை உண்டாக்குனவர் உண்டாக்கி விட்டார். அவன் அப்படிதான் இருக்கிறான். நிறைய பேருக்கு தங்களுடைய இமேஜினேஷன் பவரே வழங்கல இன்னும். என்னன்னு, கர்த்தர் நமக்கு ஒரு பயங்கர சக்தியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நம்ம அதை யூஸ் பண்றதே கிடையாது பாருங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் முதலாவது நம்முடைய எண்ணங்களின் சக்தியை புரிஞ்சு கொள்ளல. எண்ணம் எப்படி மாறினா மனுஷன் நிலம் மாறுன்றதை புரிஞ்சு கொள்ளல, அதே புரிஞ்சு கொள்ளல. தியானத்தை புரிஞ்சு கொள்ளல, அதுல இருக்க வல்லமைய.
கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறது. உலகத்தில் தியானம்ன்றது வேற, அது கண்ணை மூடிட்டு இப்படியே உட்காந்துரு அப்படின்றாங்க, அது இல்லை. இது வேற. கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்பது, அதை குறித்து ஒரு பிக்சர் எனக்குள்ள உண்டாக்கி கொண்டே இருப்பது. அந்த படம் எனக்குள்ள இருதயத்தில் உண்டாயிடுச்சுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரிண்ட் அவுட் வரமாட்டேன் தானே, இருதயத்தில் உண்டாகலை. படம் ஒன்றும் இருதயத்தில் உருவாகலை. இருதயத்தில் உருவாக்கணும், இருதயத்தில் நீங்கள் வரையணும். வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல இருக்கிறது. Your tongue is like a pen of a ready writer ன்னு சொல்லியிருக்குது வேத வசனம். என்ன அர்த்தம்? நீங்கள் பேச 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 நான் இப்படித்தான் இருப்பேன், வெற்றிகரமாக வாழுவேன், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நான் எப்படி வாழுவேன், என் நிலை எப்படி, சரீர பிரகாரமாக அப்படி இருப்பேன், ஆவிக்குரியபடி இப்படி இருப்பேன். நீங்கள் பேசும்போது எழுதுறீங்க. எங்கே எழுதுறீங்க? எங்கே வரைகிறீங்க? உங்கள் இருதயத்தில் வரைகிறீர்கள். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ராங் பிக்சரை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளத்தில். நான் எங்கெங்க ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இது எப்போ பிறந்தீங்க, எப்போ எல்லாம் அப்படி தான் வந்தோம், எல்லாம் என்ன பெரிய குபேரனுக்கு பிறந்தா வந்தோம், எல்லாம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அப்படி தான் வந்தோம். இதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது பாருங்க. எங்கள் ஊர் சரியான பட்டிக்காடுங்க, நாங்கள் ரொம்ப சாதாரண ஆளுங்க, நாங்கள் இப்படிங்க அப்படிங்க. அது கிடக்குது, விடுங்க. எப்படி இருக்க போறீங்க? இப்போ என்னவா இருக்க போகிறீர்கள்? கடவுள் என்னவா இருக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். மீட்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாய், அங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், உயிர்த்தெழுதலின் மூலமாய், அந்த மாபெரும் சம்பவத்தின் மூலமாய் எனக்கு என்ன ஆயிருக்கிறது? ரட்சிப்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது? அதை பேசுங்க. இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் இந்த புதிய கதையை பேசுங்கன்ற. எல்லாம் புதிதாயினன்னு இருக்குது. அந்த புதுசு என்ன, அதை பேசுங்க. பழசையே பேசிட்டு இருக்கக்கூடாது, அதே நோண்டிட்டு இருக்கக்கூடாது. புதுசு என்ன, அதை பேசுங்க. இல்லைங்க நாங்கள் அந்த ஜாதிங்க, வேணாம். எந்த ஜாதியாக இருந்தா? இல்லைங்க எங்கள் குலம் கோத்திரம். உங்கள் குலமாவது கோத்திரமாவது? யாருக்குமே விளங்காத குலம் கோத்திரம்லாம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு தேவையில்லை. கர்த்தர் என்ன ஜாதி வாரியாக பிரித்து, குலம் கோத்திரம் வாரியாக பிரிச்சா வச்சிருக்கிறாரு? எல்லாம் அப்படி வான்னு, இந்த ஜாதிக்காரங்களாம் அப்படின்னு இல்லை, இந்த ஜாதிக்காரங்களாம் அப்படின்னு கிடையாதுங்க. கர்த்தர் ஒரே ஒன்றை தான் பார்க்குறாரு, உள்ளத்தில் விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. அப்போ பாருங்க, தியானத்தை நம்ம கற்றுக்கொண்டால் நமக்கு ஒரு காரியம் புரிஞ்சிடும். தியானம் வேற ஒன்றும் இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கற்பனை என்கிற இந்த ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்தி. நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இமேஜின் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கடவுளுடைய வார்த்தையை இன்னும் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கல. வேலை போயிடுமோ, போயிட்டால் நான் தெருவில் நிற்பேனே, என் காசெல்லாம் போயிடுமே, என் வீடு போயிடுமே, பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுமே, எல்லாம் தியானம் நடக்குது. இந்த தியானம்லாம் ரொம்ப நடக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, தப்பான தியானங்கள் நடக்குது, தப்பான கற்பனைகள் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த கற்பனை நமக்கு என்ன செய்யுன்றதுனுடைய அதனுடைய சக்தியை நம்ம அறியாதனால அதை அலோவ் பண்ணிட்டே இருக்கோம், அதை பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்கோம், அது அழிச்சிரும் நம்மள. அப்படிப்பட்ட தியானத்தை நம்ம விட்டணும் வைங்க, அது அப்படியே நமக்குள்ள வந்து படத்தை உண்டாக்கிடுச்சுன்னா படம் வந்து பிரிண்ட் அவுட் ஆகிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் அது நிஜமாகிவிடும். விடக்கூடாது பாருங்க, அழிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை அகற்ற வேண்டும். வாழ்க்கையிலிருந்து புதிய எண்ணங்களால் நம்மை நிரப்ப வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்றாரு இந்த இமேஜினேஷனை பற்றி. அவர் நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இதையும் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கணும். ஏன்னா அந்த இமேஜினேஷன்ன்ற வார்த்தையை தமிழில் சரியாக கொண்டாட மாட்டேன்றாங்க, கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டாட மாட்டேன்றாங்க. நல்லா இங்கிலீஷில் வாசித்து தமிழில் வரும். சரி, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல்ல தமிழில் வாசிக்கிறேனே, 4:5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன பேசுறாரு இவர்? போராயுதம்ன்றாரு. எந்த போருக்கு போக போகிறோம்? அரண்கள்ன்றாரு, கோட்டைச்சவரு. எந்த கோட்டைச்சவரை நம்ம அடிக்க போகிறோம், எதை நிர்மூலமாக்க போகிறோம்? எல்லாம் மனதை பற்றி தான் பேசுகிறாரு. எல்லாம் மனது. இந்த மனதில் எழும்பி இருக்கிற கோட்டைச்சவரை நிர்மூலமாக்குகிறதுக்கு எப்படி தேவன் நமக்கு வசனம் என்கிற தேவ ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்.
பலத்த ஆயத்தை கொடுத்திருக்கிறார். அதை பற்றி தான் பேச்சுங்க. இது எங்கேயோ நடக்கிற யுத்தத்தை பற்றி அல்ல, மனதில் நடக்கிற மன போராட்டத்தை பற்றி, மனதில் நடக்கிற யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பும், பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நோட் பண்ணுங்க, தர்க்கங்களையும், தர்க்கங்கள்னா என்னென்ன விளங்க மாட்டேங்குது பாருங்க, நமக்கு தமிழ் அப்படி பண்ணியிருக்காங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இங்கிலீஷில் வாசிக்கிறோம் பாருங்க, நல்லா விளங்கும். For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of strongholds, casting down imaginations. எப்படி சொல்லியிருப்பாருங்க, அவைகளால் தர்க்கங்களையும் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த தர்க்கங்களைன்ற வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி மொழிபெயர்த்துருக்காங்கன்னா கற்பனைகளையும். அவைகளால் நாங்கள் கற்பனைகளையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ், தர்க்கங்களுக்கு பல இமேஜினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ் and every high thing that exalts itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. மூன்று வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். மூன்று வார்த்தைகள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தாட் என்ற வார்த்தை, எண்ணங்கள் அதன் அர்த்தம். இன்னொன்று ரெண்டாவது வார்த்தை இமேஜினேஷன், அதை தான் தர்க்கங்கள்னு தமிழில் போட்டிருக்காங்க. மூன்றாவது வார்த்தை அரண்கள். அரண்கள்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஹோல்டு என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோல்டு, தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்டு. எல்லாரும் சொல்லுவோம் தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்டு. தமிழில் சொல்லுவோம் எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரண்கள். இப்படிதான் வேலை செய்யுது. பலத்த அரண்னா என்ன? ஒரு கோட்டை சவுறு மாதிரி. இப்போ ஜெயிலில் பாருங்க, பெரிய சவுறு கட்டியிருக்காங்க. ஏன்? அங்கே உள்ளே இருக்கவங்க ஏறி குச்சி வெளியே போயிடக்கூடாதுன்னு இல்லையா? நல்ல உயரமான சவுரை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் உள்ளே இருக்கிறவங்க தேர் லாக்ட் இன், அங்கேருந்து வெளியே வரவே முடியாதவங்க. எங்கே குதிச்சாலும் என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய சவுரை கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டு காம்பவுண்ட் வால் மாதிரி இல்லை, இது பல மடங்கு உயரமாக இருக்கும், கட்டி வச்சிருக்காங்க. உள்ளே மாட்டினா போச்சு, வெளியே அவங்க திறந்து விட்டால் தான் வர முடியலன்னா வரவே முடியாது. யுவர் லாக்ட் இன். அதான் பலத்த அரண். நிறைய பேர் இன்றைக்கு அவருடைய எண்ணங்களிலே ஒரு பலத்த அரணை உருவாக்கி இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, பலத்த அரண்னா வெறும் சவுறு இல்லை, நம்முடைய எண்ணங்கள்ல உண்டாயிருக்கிறது சில பலத்த அரண்கள். செவுரை மாதிரி எழுப்பி வச்சிருக்கிறோம் பாருங்க. நம்ம தப்பான நம்பிக்கைகள், தப்பான காரியங்களை நம்பி கெட்டு போயிருக்கிறோம். ஒரு பலத்த அரணை உண்டாக்கிட்டோம், நம்மளே பெரிய செவரை கட்டி விட்டோம். எப்படி கட்டணும்? அதான் முதல்ல எங்க ஆரம்பிக்குது? தாட்ஸ் தான் அதுக்கு அஸ்திபாரம். எண்ணங்கள், எண்ணங்கள்ல ஆரம்பிச்சு அது எப்படியாவது இமேஜினேஷனா ஆகுது. அந்த தாட்ஸை கொஞ்ச நேரம் அனுபவிச்சு அதை இருக்க விட்டா போதும், அது கற்பனையா மாறிடும். கற்பனை வேற ஒன்றும் இல்லை, எண்ணங்கள் உள்ள வேலை செய்து பாருங்க, அதுதான் கற்பனை. அந்த கற்பனைகள் என்னத்தை உண்டாக்குது? பலத்த அரண்களை உண்டாக்குறது. நிறைய பேர் தங்களை பற்றி தவறான கற்பனைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஹலோ, தவறான கற்பனைகளை வச்சு அவங்கள பற்றி ஒரு பலத்த அரண் எழும்பிடுச்சு. பெரிய ஒரு கோட்டை சவுறு மாதிரி எழும்பி போச்சு. என்ன கோட்டை சவுறு? அவங்க நான் ஒன்றும் பெருசாக வந்துட முடியாது வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவங்க அது யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரோ திரும்ப திரும்ப போதிச்சிருக்கிறாங்க, யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒன்றும் பெருசாக இதுக்கு மேலே நமக்கு சான்ஸு கிடையாது, இவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இவங்க அதை யோசித்து அதை பேசி அதை தியானித்து என்ன ஆயிட்டுச்சு? அந்த எண்ணம் கற்பனை ஆகி கற்பனை பலத்தை ஆரணா உருவாயிடுச்சு. இப்போ இவங்க பெரிய ஆளாக ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லாமர் போய்விட்டது. ஏனென்றால் தங்களுடைய எண்ணங்கள்னால ஒரு பலத்த அரணை உண்டாக்கிட்டாங்க. அதை விட்டு, அந்த நிலையை விட்டு வெளியே வராதபடிக்கு. சிலர் நான் எது செஞ்சாலும் எனக்கு விளங்க மாட்டேங்குதுங்க, நான் 10 இது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், 10லையும் ஃபெயிலியர். 10ல் ஃபெயிலியர் ஆனதுனால சோரே கட்டிட்டாங்க. இனிமே நான்
ஒரு அம்மா என்கிட்ட ஒரு பையனை கொண்டாடுறது பாருங்க, நல்லா படித்த பையன் கொண்டாந்து எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுங்க. நான் முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணேன். நான் இங்கே வாங்குங்கண்ணே, சும்மா இந்த நல்லா படித்த பையனை கூப்பிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் எது செஞ்சாலும் இவன் எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, இவன் எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. சும்மா இதையே உங்கள் மகன் மேலே ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்? இவன் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேதுங்க, இவன் அதையே கேட்டு கேட்டு அவனுக்கு அது செட் ஆகிடுச்சு பாருங்க. அவன் ஒரு கல் மேலே வச்சு இன்னொரு கல் வச்சு கட்டி 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 நல்லா ஹைட்டாக கிளம்பிடுச்சு வால், செவுறு நல்லா பெருசா. அம்மா சொல்றது கரெக்டு தாங்க அப்படின்றான். அட பாவி, அம்மாவுக்கு தப்பாம பிறந்த புள்ள எப்படி வெளியே வர்றது? கட்டியாச்சு செவுத்த, கட்டியாச்சு, வெளியே வர்ற வாய்ப்பே கிடையாது. இப்படி தவறான நம்பிக்கைகள் சொல்லிட்டே போகலாம். அப்படி தவறான நம்பிக்கைகளை வாழ்க்கையில் அப்படியே பண்ணி பேசி 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 தியானிச்சு தியானிச்சு எண்ணங்கள் கற்பனைகள் பலத்த அரண்கள், எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் என்ன ஆயிடுச்சு? பலத்த அரண்களாயிடுச்சு. அது அப்படியே அவங்க வாழ்க்கை ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் குட் நியூஸ், நற்செய்தி என்னன்னா, நம்முடைய போராயுதங்கள் தேவ பலமுள்ள ஆயுதங்களாக இருக்கிறது. என்னைக்கு நீங்க இயேசுக்குள்ள வந்து இயேசுவை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து வந்திருக்கிறீங்களோ, நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட பலத்த அரண்களை உடையவர்களாய் வரலாம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி செவரு நிறைய இருக்குது, கோட்டை செவரு நிறைய இருக்குது, இந்த தரித்திர செவரு, விலவீனத்தின் செவரு, எல்லா செவரையும் இருக்குது, எழுப்பி வச்சிருக்கிறாங்க. ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்காங்க, ஆனால் முன்னேற முடியாது. ஏன்னா இந்த செவரு பெருசாக இருக்குது இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கிறது வேற, கோயிலுக்கு வர்றது வேற, அதெல்லாம் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்பட்டது வேற, செத்தா பரலோகம் வேற போவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அவங்க வந்து இந்த கோட்டை செவரை தாண்டி வெளியே. ஆனால் இயேசுக்குள்ள வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பலத்த ஆயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஆயுதத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை தவறாக இத்தனை நாட்களாக எழுப்பப்பட்ட கலாச்சாரத்தின் நிமித்தமாகவோ, உங்கள் குடும்ப பின்னணி நிமித்தமாகவோ, நீங்கள் பட்ட கஷ்டத்தின் நிமித்தமாகவோ, துன்பத்தின் நிமித்தமாகவோ நீங்கள் எழுப்பியிருக்கிற செவர்களை நீங்கள் நிர்மூலமாக்கலாம், அரண்களை தவிடுபடியாக்கலாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம், ஆக்கணும். நிறைய பேர் அந்த அரண்களை, அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸை இடிச்சு தள்ள வேண்டும், இடிச்சு தள்ள வேணும், இடிச்சு தள்ளி தீக்க வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி அரண்லாம் இருக்குதுன்னு? தள்ளணும், பிடிச்சி இடிச்சு நிர்மூலமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். கடவுளுடைய வார்த்தை அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள வார்த்தைகள் உங்கள் மனதிலே உங்களை தடை செய்கிற, உங்கள் முன்னேற்றத்தை, உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தடை செய்கிற சுவர்களை நிர்மூலமாக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள். நிர்மூலமாக்கும், தினந்தோறும் அது நிர்மூலமாக்கணும். தேவனுடைய வார்த்தை சம்மட்டியை போல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. சம்மட்டியை போல இருக்குது. எதுக்கு? இந்த வேண்டாத எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், உதவாத எண்ணங்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற எண்ணங்களை, கற்பனைகளை, அப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு கடவுள் நம்மளுக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். சம்மட்டியை போல. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை பேசும்போது, தியானிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த செவுறு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் இன்னும் சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை பற்றி அவர் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். எண்ணம் எப்படி ஒரு மனுஷரை பாதிக்குதுன்னு. பிலிப்பியருக்கு திருப்புவோம், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது, திங்க் ஓன்லி ஆன் தீஸ் திங்ஸ். திங்க் ஓன்லி ஆன் தீஸ் திங்ஸ். ஒரு கெட்ட காரியம் சொல்லியிருக்காங்க? ஒன்று கூட கிடையாது. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இப்படிப்பட்ட காரியங்களையே, எல்லாம் நல்ல காரியங்கள் தான், அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன்? மனது நல்ல காரியங்களை சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. கெட்ட காரியங்கள் உள்ள நுழையும் போது அது வைரஸ் நுழைஞ்ச மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள, அது கூடிய சீக்கிரம் அது எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால தான் சொல்றாரு, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், நல்ல காரியங்களையே
சிந்தித்து கொண்டிருங்கள். மனதை கடவுள் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்களுடைய பிரச்சனைகளுக்கான பதில்களை நீங்கள் கற்பனை செய்து புது புது பதில்களை கண்டுபிடிக்க முடியாது கொடுத்திருக்கிறார் கர்த்தர். தரித்திரம் என்ற ஒரு பிரச்சனைக்கு பதிலை நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லாமை என்ற பிரச்சனைக்கு பதிலை நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற குழப்பங்களுக்கு பதில் உங்க மனதிலே நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை உண்டாக்குகிற மனமாக தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம அதனுடைய சக்தி என்னங்கிறதே புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம். கொஞ்சம் கூட அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சொல்கிறாங்க, சாதாரணமாக மனுஷன் 5% தான் யூஸ் பண்ணுறான் நான் பிரெயினை. வெறும் 5% தான், 95% சும்மா கிடக்கு. பெரிய பெரிய ஞானிகள், விஞ்ஞானிகள், பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் கூட 15% தான் யூஸ் பண்ணுறாங்களா. மீதி 85% வீணாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 100% யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு. ஹலோ, மைண்டுடைய பவரை இன்னைக்கு யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கணும். மைண்ட் எப்பேற்பட்ட பவர் உள்ளதாக இருக்குதுன்னு. அதை சரியாக வச்சா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே சரியாக இருக்கும் என்று வேத வசனம் போதிக்கிறது. சரி,